இது பெரியாரோட நாடா. பெரியாரே ஒரு மண்ணு, பெரியார் இந்த மண்ணா, பெரியாரே ஒரு மண்ணு. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க ஜி, அவங்க அனுப்புற மசோதா எல்லாத்தையும் கிடப்புல போட்டேன் ஜி. ஆமாப்பா, இவர் பெரிய ஜீனியஸ் பா. அப்படியாப்பா? இவர் ஃபேமிலி வக்கீல் ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியப்பா. எப்படிப்பா இந்த தீர்ப்பு இஸ்லாமிய காலமா தான் அமைய போதுன்னா பாத்தீங்க நீ. அப்படியாப்பா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்குக்கான தீர்ப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வழங்கப்படும். நல்ல வேளை கடவுளை என் கனவுல வந்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை சொல்லிட்டாரு. வீட்டை இடிச்சவனுக்கே விட்டு கொடுத்தலாமே, எதுக்கு தொடர்ந்து சண்டை?
வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிடுறது இல்ல. வெள்ளரி வாழை கேட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. நான் இந்த கோவில் ஏதோ கழிவறை பிரச்சனை இருக்கா, நான் சரி செய்ய போகணும். வேற எதனா கருத்து சொல்ல விரும்புறீங்களா மேடம்? நான் எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இவளுக்கெல்லாம் வருமானமே போச்சு. தட்சணைய உண்டியில போடாதீங்க, தட்டுல போடுங்க. மேடம் மேடம் அந்த பட்ஜெட் மேடம் பட்ஜெட் ப்ளீஸ். மனசே பாரமா இருக்கு. இன்னைக்கு சிவராத்திரியில அந்த சாமியார் டான்ஸ் ஆட வரலாங்க, அங்க போலாம். ஏன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா? அந்த போக்சஸ் இடத்துல உள்ள போன அந்த கஜா சாமியார்கிட்ட அப்போலான்னு சொல்ற. இந்த காடெல்லாம் அழிச்சு நாடையே நாசமாக்குனானே அவங்ககிட்ட அப்போலான்னு சொல்ற. நீங்க வரலன்னா போங்க, நான் பக்கத்து வீட்டு அக்கா கூட போறேன். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள் வாசிப்பது கவிதா. கொரோனா என்னும் பெரும் தொற்று இந்த நாட்டையே உலுக்கி வருகின்ற நிலையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக் கொண்டு கொரோனாவை தடுக்கும் தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளனர். ஆனால் நம் இந்திய நாட்டின் பாரத கேடிஜி அவர்கள் கைத்தட்டியே கொரோனாவை விரட்டும் முயற்சியில் மும்முரமாக இறங்கியுள்ளார். அந்த காட்சியினை தற்பொழுது நேரலையில் காண்போம். நமது நிதியமைச்சரான வரியாணி அவர்கள் கொரோனா என்னும் கார் இருளை ஒளியினாலேயே விரட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார். அந்த காட்சியினையும் தற்பொழுது நேரலையில் காண்போம். வைத்தியம் வைத்தியம் என்னப்பா பைத்தியம் நாட்டியா? வணக்கம். இந்தியாவின் பிரபல நிறுவனத்தின் தொழிலதிபர் CEO அவர்கள் இன்று நமது தொலைக்காட்சியில் மக்களை சந்திக்க நேரலையில் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நம்பர் 1 நிறுவனமா உங்களுடைய நிறுவனம் தான் இருக்கு. இவ்வளவு தூரம் உயர என்ன உதவியா இருந்தது சார் உங்களுக்கு? பொதுவா சொல்லணும்னா எல்லாரும் 7 நாளும் உழைக்கணும். சண்டே லீவ்ல கூட எவ்வளவு நேரம் தான் பொண்டாட்டி முகத்தையே பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? அந்த நேரத்தையும் ஆபீஸ்ல வேலையில செலவு செஞ்சீங்க அப்படின்னா இந்த நாடு முன்னேறும். ஏன் நீங்களும் முன்னேறுவீங்க. நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து மக்களுக்கு அருமையான கருத்து தெரிவித்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.